church at Thyatira. வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் தியேத்தரா சபை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். Last week we saw about the eyes of flame that are as a flame of fire. சென்ற வாரம் இயேசுவுடைய கண்கள் அக்னி ஜுவாலை போன்ற கண்களாக இருக்கிறது என்று குறித்து நாம் படித்தோம். His eyes can see anything and everything. அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் எதையும் பார்க்கக்கூடிய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. His eyes can see everything that is in our heart, even those parts which we ourselves don't know. அவருடைய கண்களாக நம்ம எதிர்க்கிற எல்லா பகுதியும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய இடத்தில் நாம் பார்க்கக்கூடாத பகுதிகள் எல்லாம் அவருடைய கண்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. But he is there to make us he's seeing all this not just to show that he can see. இந்த காரியங்கள் எல்லாம் அவர் ஏன் பார்க்கிறார் என்றால் அவரால் பார்க்க முடியும் என்கிற கருத்தினால் அல்ல, காட்ட முடியாக அல்ல. It is to set our lives right so that every little corner of our heart might be right in his sight. அவர் இந்த காரியங்களை நம்முடைய இதயத்தில் ஏன் பார்க்கிறார் என்றால் நம்ம இதயத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளும், நம்மால் பார்க்க முடியாத எல்லா பகுதிகளையும் அவர் சுத்திகரிக்க முடியாது இந்த பகுதியை பார்க்கிறார். So we were reading from chapter 2 and verse 18. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். The next thing that we see about him is that his feet are like fine brass. அவரை பற்றி தான் இன்னொரு காரியம். அவருடைய பாதம் வெண்கலம் போன்ற பாதம் உள்ளதாக இருக்கிறது. பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள். So we will go briefly through these things now. இந்த காரியங்களை நாம் விவரமாக படிப்போம். What does this feet like unto fine brass show? பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் என்கிற காரியம் எதை குறிக்கிறது? It shows that his judgment is always steady and firm. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவருடைய நியாயத்தீர்ப்பானது எப்பொழுதும் நிலையானதும் உறுதியானதுமாக இருக்கிறது. When he says something, அவர் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவார் என்றால், when he makes judgment on a particular issue, ஏதோ ஒரு காரியத்தை பற்றிதான் அவர் நியாயத்தீர்ப்பை அவர் செலுத்துவார் என்றால், there is no second word, no one can argue with him because his words are so perfect. அவருடைய நியாயத்தீர்ப்பை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்ல யாராலும் முடியாது, ஏனென்றால் அவருடைய நியாயத்தீர்ப்பு அவ்வளவு சரியானதாக இருக்கிறது. If you turn to Psalm 12 verse 6, 12ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துக்கு நாம் திருப்பும் போது, you will see there that the word of the Lord, they are pure words, and they are like as silver tried in a furnace of earth, purified 7 times. இந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி உரமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. What does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Before God speaks, தேவன் பேசுவதற்கு முன்பாக he's very careful about what he speaks. அவர் தாம் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து மிகவும் கருத்துள்ளவராக இருக்கிறார். Because once he speaks, it will not be changed. ஏனென்றால் அவர் ஒருமுறை பேசினார் என்றால் அதை ஒருவராலும் மாற்ற முடியாது. He cannot change his words. அவர் தம்முடைய வார்த்தையை மாற்ற மாட்டார். When we say something, நாம் ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவோம் என்றால், in our pronunciation sometimes we stumble. நம்முடைய உச்சரிப்பில் ஏதாவது ஒரு தவறு நிகழும். Sometimes when the kinds of words we use, we make mistakes. சிலவேளை நாம் உபயோகிக்கிற சொற்களானது தவறான சொற்களாக இருக்கக்கூடும். In our grammar we make mistakes. நம்முடைய இலக்கணத்தில் நாம் பிழையை செலுத்தி விடுவோம். Sometimes we intend to say something, but we land up saying something else that people misunderstand. சிலவேளை நாம் ஏதாவது ஒரு காரியம் சொல்ல வருவோம், ஆனால் நாம் சொல்கிற காரியமானது மற்றவர்களுக்கு வேறு அர்த்தத்தை தரும். Sometimes when somebody tells us something about somebody, we make conclusions that may not be right. சிலவேளை யாராவது ஒருவரை பற்றி நம்ம இடத்தில் சொல்லும் போது நாம் அவரை குறித்து ஒரு தீர்ப்பை சொல்லிவிடும், அந்த தீர்ப்பானது தவறான தீர்ப்பாக இருக்கும். So in so many ways we make mistakes. எனவே அநேக காரியங்களில் நாம் அநேக தவறுகளை செய்கிறவர்களாக இருக்கிறோம். But God is not like that. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. In Adyar, there is a believer who was once a TV news reader. அடையார் விசுவாச வீட்டில் ஒரு செய்தி வாசிப்பதான ஒரு விசுவாச சகோதரி இருந்தார். And she was testifying how by the grace of God whenever she speaks, she would make very few mistakes while giving the news live on TV. அவர்கள் தங்கள் சாட்சியில் இவ்வாறாக சொன்னார்கள், அவர்கள் செய்தி வாசிக்கும் போது கர்த்தருடைய கிருபையினால் சில தவறுகளை மாத்திரமே செய்வதாக சொன்னார்கள். When she was only a news soul, now she is not a TV news reader anymore. அப்போது அவர்கள் ஒரு புதிய ஆத்மாவாக இருந்தார்கள், இப்போது அவர்கள் செய்தி வாசிப்பாளர் அல்ல. But then she would say that God would give her the grace to though she knew, she was conscious that people were watching her all over the place, but still her words she never fumbled.
அப்போது அவர்கள் அந்த புதிய ஆத்மாவாக இருக்கும்போது இவ்வாறாக சொன்னார்கள். அவருடைய செய்தியை அநேக ஜனங்கள் கவனித்துக் கொண்டிருந்தபடியினால் அவர்கள் அவ்வளவாக தவறு செய்வதில்லை என்று சொன்னார்கள். கவனித்துக் கொண்டு இருக்கிறபடினால், கவனித்துக் கொண்டு இருக்கும் பொழுது she was not conscious about that. That is, she did not get afraid or self-conscious and make mistakes. அவர்கள் அந்த செய்தியை வாசிக்கும் போது அநேக ஜனங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற எண்ணம் இல்லாமல் அவர்கள் தாராளமாக தைரியமாக வாசிப்பார்கள். So that is an achievement. அது அவர்களுக்கு ஒரு லக்காக இருக்கிறது, சாதனையாக இருக்கிறது. But for God, He's never made a mistake in His words. ஆனால் தேவனை பொறுத்தவரையில் அவர் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. He's never made a mistake in His judgments. அவர் தம்முடைய நியாயத்தில் ஒருபோதும் தவறு செய்கிறவர் அல்ல. That's why He's going to be seated on the white throne judgment and He will say something no one can argue. எனவேதான் அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார போகிறார். அங்கிருந்து அவர் நியாயத்திற்கு செலுத்தப் போகிறார். யாராலும் அதை எதிர்க்க முடியாது. Today thousands of people are arguing about thousands of things in thousands of places. இந்த அநேக ஆயிரமான ஜனங்கள் அநேக ஆயிரமான இடங்களில் அநேக ஆயிரமான விவாதங்களை குறித்து விவாதிக்கிறார்கள். There are Hindu philosophers who are trying to prove that Hinduism is right. இந்து தத்துவஞானிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்து மதமே சரியான மதம், உண்மையான மதம் என்று சாதிக்கிறார்கள். There are Islamic philosophers that are all over the world arguing with Hindus and Christians, ready to prove that the Quran is the word of God. இஸ்லாமிய மத தலைவர்கள், இந்து தலைவர்கள் தங்கள் மதம் உண்மையானது என்று சாதித்தாலும், கிறிஸ்தவர்கள் தங்கள் மதம் உண்மையான மதம் என்று சாதித்தாலும் அவர்கள் குரானின் மூலமாக முஸ்லிம் மதம் தான் உண்மையான மதம் என்று சாதிக்கிறார்கள். They are going about all over the world conducting debates with Hindus and Muslims and Hindus and Christians, inviting them for debates to prove that the Quran is true. இந்த முஸ்லிம் தலைவர்கள் உலகம் முழுவதும் சென்று அங்கிங்கே இருக்கிற ஜனங்களோடு சில விவாதங்களில் ஈடுபட்டு அவர்கள் விவாதங்களுக்கு அழைக்கிறார்கள். தங்கள் மதம் தான் உண்மையான மதம் என்று நிரூபித்து காட்ட விரும்புகிறார்கள். And so there are so many new philosophies sprouting up. எனவே இன்னும் அநேக புதிய தத்துவங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. Scientists try to prove that the earth evolved out of nothing. விஞ்ஞானிகள் இவ்வாறாக சொல்கிறார்கள், இந்த பூமியானது ஒன்றுமில்லாமையிலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள். And they try to prove therefore the Bible is false. எனவே அவர்கள் வேதம் பொய்யானது என்று நிரூபிக்க விரும்புகிறார்கள். Today there are so many arguments being made. எனவே இந்த நாட்களில் அநேக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. And as human beings we may not be able to provide a perfect answer. மனுஷர்களாக நாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில் சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறோம். Arguments will go on continuing till the coming of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இந்த விவாதம் நடந்து கொண்டே இருக்கும். But still when God starts speaking, ஆனால் தேவன் பேச ஆரம்பிக்கும் போது every mouth will shut. எல்லா வாய்களும் அடைக்கப்படும். 4 friends tried to argue with Job. Job went on answering them. He had an answer for all their arguments. 4 நண்பர்கள் யோபுவோடு கூட விவாதம் செய்யும்படியாக விரும்பினார்கள். அவருடைய விவாதமானது நடந்து கொண்டே இருந்தது. For all their arguments he had a counter argument. அந்த எல்லா விவாதத்திற்கும் அவர் மறு விவாதம் கொடுக்கிறவராக யோபு இருந்தார். But when God started speaking, God asked him question after question. He had not a word to answer. He said, I can't say anything. ஆனால் தேவன் யோபுவோடு கூட பேச ஆரம்பிக்கும் போது தேவன் யோபுவிடம் அநேக கேள்விகள் மேல் கேள்விகள் கேட்கக்கூடியவராக இருந்தார். ஆனால் அந்த ஒரு கேள்விக்கும் யோபுவால் பதில் சொல்ல முடியவில்லை. Read Jude verse 14 and 15. யூதா எழுதின நிருபம் 14-15 வசனங்கள். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். கண்டிக்கிறதற்கும் in Tamil it is there to reprove, but in English it is to convince. தமிழில் கண்டிக்கிறதற்கு என்று இருக்கிறது, ஆங்கிலத்தில் அதை சரி செய்யும்படியாக. Convince means பேசி உணர்த்தும்படியாக என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. So see, today there will be so many philosophers who will ask so many questions. Why is this, why is that? We may not be able in a position to provide a perfect answer. இந்த உலகத்தில் அநேக தத்துவஞானிகள் இந்த காரியங்கள் ஏன் இப்படி இருக்கிறது, அந்த காரியங்கள் ஏன் அப்படி இருக்கிறது என்று அநேக கேள்விகளை நம்மிடத்தில் கேட்கிறார்கள். ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்மால் பதில் சொல்ல முடிகிறதில்லை. And even if we have an answer, sometime or the other a new question will always rise up for which we have to search for an answer. நாம் அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நம்மிடத்தில் பதில் இருந்தாலும் அந்த பதில்களின் மத்தியில் இன்னும் நிறைய கேள்விகள் எழுந்தும். அந்த கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல இன்னும் தேட வேண்டியதாக இருக்கும்.
So, questions will always be asked while we are in this world. எனவே நான் இந்த பூமியில் வாழ்கிற காலம் வரைக்கும் கேள்விகளானது கேட்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். On the throne of judgment, வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கின் போது every religious leader, ஒவ்வொரு மத தலைவரும், the founders of new philosophies, புது புது தத்துவங்களை கண்டுபிடிக்கிறதான தத்துவ ஞானிகளும், big intellectuals who had so many questions and they thought they were so great, அவர்கள் தங்களை புத்திசாலிகள் என்று எண்ணிக்கொண்டு அநேக கேள்விகளை, மிகப்பெரிய கேள்விகளை கேட்கிறார்கள். when God speaks, He convinces, no one can open their mouths against Him. ஆனால் தேவன் அவர்களோடு பேசும்போது, அவர்களை பேசி உணர்த்தும் போது ஒருவரும் அவரை எதிர்த்து பேச முடியாது. So His judgment is so perfect, they cannot argue with Him. எனவே அவருடைய நியாயத்தீர்ப்பானது மிகவும் சரியானதாக இருக்கிறது, ஒருவரும் அதை எதிர்த்து பேச முடியாது. So thank God we have a God whose feet are like fine brass. எனவே நம்முடைய தேவனுக்கு பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் இருக்கிறது, அதனால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Every step He places, there is no stumbling, there is no harm, there is no danger, there is no slipping. ஒவ்வொரு அடியும் அவர் எடுத்து வைக்கும்போது ஒரு அடியும் தடுமாறுவதில்லை, எந்த பயங்கரமும் இல்லை, எந்த ஆபத்தும் இல்லை. No slipping. தடுக்குவதில்லை. So God is so perfect in His ways, therefore let's praise Him. எனவே தேவன் தம்முடைய வழியில் மிகவும் நல்லவராக சரியானவராக இருக்கிறார், பூரணமாக இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Stotram, stotram, stotram. We praise you, Jesus. We praise you. We praise you. We praise you. Praise you. Praise you. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. Read verse 19, please. 19 வசனத்தை வாசிங்க. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம ஸ்பாவத்தாரும் ஆவில்லாதவர்களுமாமே. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். In Tamil it is clear. In English it is not clear. It says, I know your works, and the list is there. Finally again your works. ஆங்கில வேதாகமத்தில் அவ்வளவு சரியாக இல்லை. ஆங்கில வேதாகமத்தில் நான் உடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உடைய கிரியைகளை பட்டியலை அறிந்திருக்கிறேன், மறுபடியும் ஒரு கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. I know your works, charity, service, faith, patience, and your works. உன் கிரியைகளை, உன் அன்பை, உன் ஊழியத்தை, உன் விசுவாசத்தை, உன் பொறுமையை அறிந்திருக்கிறேன், இன்னும் உன் கிரியைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In Tamil it shows clearly, and I know that your last works are better than the first works. ஆனால் தமிழ் வேதாகமத்தில் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. So the church at Thyatira was a progressing church. There was an improvement in their life. எனவே தியேத்திரா சபையில் இருந்த அந்த சபையானது ஒரு முன்னேறக்கூடிய சபையானதாக அநேக முன்னேற்றங்களுடையதான சபையாக இருந்தது. So our church also should always be improving. எனவே நம்முடைய சபையும் எப்பொழுதும் முன்னேறி கொண்டிருக்கிற சபையாக காணப்பட வேண்டும். God has given us so many things to develop, to progress in our life. நம்முடைய சபையில் நம்ம அநேக காரியங்களில் முன்னேறும்படியாக, நம்முடைய ஜீவிதத்தில் முன்னேறும்படியாக தேவன் நமக்கு அநேக காரியங்களை தந்திருக்கிறார். You look at the word backsliding. பின்மாற்றம் என்கிறதான வார்த்தை குறித்து பாருங்கள். In Tamil and in English it can be split into two, back and sliding. ஆங்கிலத்திலும் தமிழிலும் அந்த வார்த்தையை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். பின் செல்வது, அதன் பிறகு மாறுவது. So it means it's a going back. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் பின்னால் செல்வது. But actually to backslide you don't have to go back. ஆனால் உண்மையில் பின்மாற்றம் என்பது பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. To backslide you just have to stand where you are a backslider. பின்மாற்றம் அடைவது என்பது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் நின்றால் போதும், அதுவே பின்மாற்றம். Because if I stand where I am when everyone else is going forward, relatively I am backsliding. ஏனென்றால் நான் நிற்கிற இடத்திலே ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பேன் என்றால் என் கூட இருக்கிறவர்கள் எனக்கு முன்னால் சென்று முன்னேற்றம் அடைந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதுவே பின்மாற்றம். So it means I am behind them. That is itself a backslide. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மற்றவர்களை காட்டிலும் நான் பின்னால் இருக்கிறேன், அதுவே பின்மாற்றம். So when the church stops advancing, that's dangerous. எனவே ஒரு சபையானது தன்னுடைய முன்னேற்றத்திலிருந்து நின்று விடுவது அது மிகவும் ஒரு அபாயமானதாக இருக்கிறது. But here we have a church that God testifies it is going forward. ஆனால் இங்கே இருக்கிற இந்த சபையை குறித்து தேவன் இவ்வாறாக சொல்கிறார், இந்த சபை முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். That is why God has given us prayer and sanctification, Bible studies, tiring meetings, and fasting prayers, night prayers, area prayers, and so on,
for us to go on getting forward. எனவே நாம் முன்னேறி செல்லும்படியாக தேவன் நமக்கு உபவாச ஜெபங்களையும் வேத பாடங்களையும் ஆராதனைகளையும் இரவு ஜெபங்களையும் ஏரியா ஜெபங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். So little by little all these prayers and all these spiritual activities should start swallowing our time of the day. எனவே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜெபங்கள் எல்லாம் இந்த சபைகள் எல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய நேரத்தை ஒழுங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். We can see things today which we could not see 10 years ago. இன்று நாம் காண்கிற காரியங்களானது 10 வருடங்களுக்கு முன்பாக காணக்கூடாததாக இருக்கிறது. What is that? அந்த காரியங்கள் என்ன? Quite often in the evening when we just stand on the road somewhere, we can see so many people, men and women, having Bibles and going on the road. ஏதோ ஒரு இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கும்போது அடிக்கடி அநேக ஜனங்கள் தங்களுடைய கைகளில் வேதாங்களை சுமந்து சென்று கொண்டிருக்கிறதை காணலாம். We couldn't see such Bible wielding men and women 10-15 years ago in the city. ஆனால் பட்டணத்தில் 10-15 வருடங்களுக்கு முன்பாக இவ்வாறு வேதாகமத்தை சுமந்து கொண்டிருக்கிற சகோதரர்களை நாம் காண்பது அறிவு. But today there is a progress. That's why we see this. ஆனால் இன்று ஒரு முன்னேற்றம் உண்டு. எனவேதான் நாம் இந்த காரியங்களை காண்கிறோம். In the same way, in the church also there should be a progress. Inside us there should be a progress. அதுபோலவே நம்முடைய சபையிலும் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஜீவிதத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். Can we say I am better today than last year? At least in some way. ஏதோ ஒரு இடத்தில் நான் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் முன்னேறி இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Or am I just the same in every way? இல்லாவிட்டால் நான் போன வருஷம் எப்படி இருந்தேனோ அப்படியே இல்ல இந்த வருஷத்திலும் எல்லா காரியங்களும் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். In some areas we will be stuck. That's different. சில இடங்களில் நாம் தடைப்பட்டவர்களாக இருப்போம். We will be just the same. அதே போன வருஷம் எப்படி இருந்தோமோ அதே போலவே இந்த வருஷமும் இருப்போம். But at least in some areas we should keep improving. ஆனால் சில இடங்களில் நாம் முன்னேற்றம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும். That means there is life still in us. We are growing. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய ஜீவிதத்தில் இன்னும் ஜீவன் உண்டு, நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Like the church in Thyatira, we also must be a growing church. எனவே தியத்தீராவில் இருந்த அந்த சபையை போல நம்முடைய நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறதான ஒரு வளர்கிறதான சபையாக இருக்க வேண்டும். That the Lord might help us to grow personally as a church, and the whole Christian faith should grow. Therefore, let's praise God. எனவே நாம் சொந்த ஜீவியத்தில் முன்னேறும்படியாக முழு கிறிஸ்தவ விசுவாசம் முன்னேறும்படியாக சபையில் முன்னேறும்படியாகவும் நம்முடைய சபை முன்னேறும்படியாகவும் முழு கிறிஸ்தவ விசுவாசம் முன்னேறும்படியாகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise you, Jesus. Urrabana matudidika bakara bala bana matira urrabana bana matira. Praise you, 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 praise you. Then we read of a woman called Jezebel in the church. அந்த சபையில் இயேசபேல் என்கிற ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். Read verse 20. 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். So who this woman Jezebel is and what she did, we cannot say in detail. இந்த இயேசபேல் என்கிற ஸ்திரீயானவள் யார் என்றும் அவள் என்ன செய்தார்கள் என்றும் நம்மால் விவரமாக சொல்ல முடியாது. விவரமாக சொல்ல முடியாது. We can only tell to a certain extent. ஏதோ ஒரு எல்லைக்குட்பட்டே நாம் சொல்ல முடியும். But in the businessmen in that city, they had what is called their patron god, or a god for businessmen. அந்த பட்டணத்தில் இருந்ததான வியாபாரிகளுக்கு அவர்கள் வியாபாரத்துக்குதான ஒரு தெய்வம் அவர்களுக்கு இருந்தது. He was called Apollo. அந்த தெய்வத்தின் பெயர் அப்பல்லோ. So very often they would have feasts or festivals in devotion to that god. எனவே அந்த கடவுளுக்கு செலுத்தபடியாக அவர்களுக்கு அநேக தரம் பண்டிகைகளும் விருந்துகளும் இருந்தது. So what they would do is they would eat in front of that idol. எனவே அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவார்கள். And they will, as though they were sharing their food with their god. அவர்கள் அவ்வாறு ஏன் செய்கிறார்கள் என்றால் தங்களுடைய உணவை அந்த தெய்வத்தோடு பங்கிடுவது போல அவர்கள் செய்கிறார்கள். So they would keep that idol in front of them and have food together. எனவே அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக அவர்கள் தங்கள் ஆகாரத்தை வைத்து அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடுவார்கள். Very often such feasts would end in immorality. அநேக தரம் அந்த விருந்தானது
ஒரு தவறான காரியத்தோடு முடிவடையும். It will end in sin. அது பாவத்தோடு அந்த விருந்து முடிவடையும். That is why we see that kind of habit is revealed in this verse. எனவேதான் அந்த வகையான பழக்கமானது இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. Who is this woman? இந்த ஸ்திரீ யார்? Before we come to this woman, we will study about the Jezebel of the Old Testament, and that's why this woman is called by that name. இந்த ஸ்திரீ யார் என்பது நாம் படிப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அந்த யேசபேல் என்ற ஸ்திரீயை குறித்து விவரமாக படிக்கும். அதன் பிறகுதான் இந்த ஸ்திரீ ஏன் அவ்வாறு அழைக்கப்பட்டாள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். So we cannot say that this woman who was in this church, who is being referred to as Jezebel, was actually Jezebel. Did really have a name Jezebel? She might have been called by some other name, but she had the spirit of that Jezebel. இங்கு யேசபேல் என்று அழைக்கப்படுகிற இந்த ஸ்திரீயானவள் உண்மையில் அவளுடைய பெயர் யேசபேல் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவளுக்கு வேறொரு பெயர் இருந்திருக்கலாம். ஆனால் அவள் அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்ததாக யேசபேல் என்கிற ஆவிய உறவுகளாக இருந்தபடியால் அவள் இந்த பெயரோடு அழைக்கப்பட்டிருந்திருக்கலாம். Now, if you go to the Jezebel of the Old Testament, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த யேசபேலை குறித்து நாம் படிக்கும்போது, she was not a Jew. அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல. She was a woman of another country. அவள் வேறு தேசத்தை சேர்ந்த ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். You read 1 Kings chapter 16, முதலாம் ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம், and read verse 31. 31ஆம் வசனத்தை வாசியுங்கள். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தாற் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏக்பகாலின் குமார்த்தி யேசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. So here we see that Jezebel belonged to the Zidonians. இங்கு யேசபேல் என்ற ஸ்திரீயானவள் சீதோனியரை சேர்ந்தவள் என்று நாம் வாசிக்கிறோம். So from which we understand she is not a Jew. இதன் மூலம் அவள் ஒரு யூத ஸ்திரீ அல்ல என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். But she got married to a Jewish king. ஆனால் அவள் ஒரு யூத ராஜாவோடு விவாகம் பண்ணப்பட்டாள். And after she got married to the Jewish king, she became so influential that her influence affected the whole nation. அவள் இவ்வாறு விவாகம் பண்ண பிற்பாடு அவள் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற செல்வாக்கானது இந்த தேசத்தில் பரவ வேண்டும் என்பதை குறித்து மிகவும் கருத்துள்ளவளாக அவளுடைய தேசத்தில் இருக்கிற பழக்கங்களை இங்கே புகுத்தினாள். She was so powerful. She is only a woman, but she was powerful enough to kill many of the Lord's prophets. அவள் ஒரு சாதாரண ஸ்திரீயாக தான் இருந்தாள். ஆனால் அவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லுகிற அளவுக்கு வல்லமையுடையவளாக அவள் இருந்தாள். She had so many men under her control. She had the king under her control, so that through her words she was able to convince people she was right, they should be killed, and they were killed. அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அந்த தேசத்தின் ராஜாவையும் அநேக மனுஷரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருந்தாள். அதன் மூலமாக அவள் செய்வதெல்லாம் சரி என்று ஜனங்கள் ஒப்புக்கொள்ளும்படியாகவும் செய்தாள். So just imagine she was able to kill so many people. எனவே அவளை குறித்து யோசித்து பாருங்கள், அவள் அநேக மனுஷர்களை கொல்லக்கூடியவளாக இருந்தாள். But there was a person who was her rival. ஆனால் அவளுக்கு who was competing with her against her. ஆனால் அவளுக்கு விரோதமாக அவளுக்கு எதிரான ஒரு மனுஷன் இருந்தார். That was Elijah. அதுதான் எலிசா. She was the one, this Jezebel was the one who brought Baal worship, who increased Baal worship in Israel. இஸ்ரேல் புத்திரரின் மத்தியில் இவள்தான் அந்த பாகாலை தொழுது கொள்கிற விஷயத்தை மிகவும் அதிகரித்தாள். She had 400 prophets of Baal under her control who ate with her at her table. அவள் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் 400 பாகால் தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தால் அவளுடைய மேஜையில் தான் அவர்கள் ஆகாரம் புசிப்பார்கள். And Elijah had the audacity or the boldness to kill all 400 of them. ஆனால் எலிசாவுக்கு அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் கொல்லக்கூடியதான ஒரு வல்லமை இருந்தது, தைரியம் இருந்தது. You read 1 Kings chapter 18 and verse 19. முதலாம் ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் யேசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். So here we see there were people under her control. இங்கே அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த மனுஷர்களை குறித்து வாசிக்கிறோம். So now Elijah is saying, you call all of them. இங்கே எலிசா சொல்கிறார், அந்த 400 தீர்க்கதரிசிகளையும் வரவழையுங்கள் என்று சொல்லுகிறார். And he placed a challenge before them. அவர்களுக்கு முன்பாக ஒரு சவாலையும் அவர் விடுக்கிறார். And we know how they fled
அவர்கள் எவ்வாறாக சிதறடிக்கப்பட்டார்கள் என்று நமக்கு தெரியும். And we know how Elijah pursued and slew them all. எலியா எப்படி அவர்களை தொடர்ந்து பிடித்து அவர்களை எப்படி வெட்டி போட்டான் என்று நமக்கு தெரியும். Now Ahab is the king of Israel. இப்போது ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறான். Jezebel is his wife. யேசபேல் அவருடைய மனைவியாக இருக்கிறாள். Just now Elijah has killed 400 prophets of Baal who are under Jezebel. இப்போதுதான் எலிசா யேசபேலின் கீழ் இருந்த 400 தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டிருக்கிறான். எலியா. Now Ahab, what should he have done? இப்போது ஆகாப் என்ன செய்திருக்க வேண்டும்? He knows how Jezebel's influence is changing the whole nation. அவன் யேசபேலுடைய செல்வாக்கானது முழு தேசத்தையும் எப்படி மாற்றிக் கொண்டிருக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். But see what a wicked person he was. ஆனால் ஆகாப் எவ்வளவு ஒரு பொல்லாத மனுஷனாக இருந்தான் என்று பாருங்கள். He knew a woman is controlling him. அவன் தன்னை ஒரு ஸ்திரீ கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று அறிந்திருந்தான். He knew how wicked she was. அவள் எவ்வளவு பொல்லாத ஸ்திரீயாக இருந்தாள் என்றும் அவன் அறிந்திருந்தான். He knew how her deeds was changing the whole nation while he should be the one influencing the nation. அவருடைய கிரியைகளானது எவ்வாறு தேசத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை குறித்தும் அறிந்திருந்தான். அவனும் அதில் தீட்டுப்பட்டுக் கொண்டிருந்தான். No. While he as a king, he should be changing the nation, but instead she was influencing him and changing the nation. அந்த ராஜாவா இருக்கிறவன் அந்த தேசத்தில் அவன்தான் அந்த தேசத்தில் செல்வாக்குடையவனாக அந்த தேசத்தை மாற்றிருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய மனைவியாக அந்த ஸ்திரீயானவள் அந்த தேசத்தை மாற்றி அவளுக்கு கீழ் அவன் இருந்தான். He knew that. அவன் அதையும் அறிந்திருந்தான். But after these 400 prophets died, இந்த 400 தீர்க்கதரிசிகள் மரித்த பின்பு what did Ahab do? ஆகாப் என்ன செய்தான்? 1 Kings 19:1. முதலாம் ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசி எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். He goes and tells Jezebel everything that happened. ஆகாப் யேசபேலுக்கு சென்று நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவித்தான். So what is he doing? He is allowing himself to be controlled by her. இப்போது ஆகாப் என்ன செய்கிறான் என்றால் அவன் அந்த ஸ்திரீயாக யேசபேல் தன்னை கட்டுப்படுத்தும்படியாக அவளிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். And what did she do? அவள் என்ன செய்கிறாள்? She rose up against God's prophet. அவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக எழும்புகிறாள். She said, let the gods do to me if his life Elijah is going to be alive tomorrow. அவள் இவ்வாறாக சொல்கிறார், அவர்களை ஒவ்வொருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனும் செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்யக்கூடாது என்று சொன்னாள். She threatened Elijah. அவள் எலியாவை பயப்படுத்தினாள், மிரட்டினாள். Not only that, we know how Ahab wanted Naboth's vineyard. நாம் எல்லாருக்கும் ஆகாப் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எவ்வாறு அவன் விரும்பினான் என்று நமக்கு தெரியும். He liked that vineyard. He wanted to convert it into a garden of herbs. ஆகாப் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை மிகவும் விரும்பினான். அவன் அந்த திராட்சை தோட்டத்தை கீரை கொள்ளையாக்கும்படி விரும்பினான். But Naboth said, no, I can't. ஆனால் நாபோத் சொன்னான், நான் உங்க நிலத்தை எனக்கு தர முடியாது. So Ahab was moved out. He came back home with a long face. எனவே ஆகாப் தலிப்பும் விசனமுமாய் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினான். Jezebel asked, what's wrong? யேசபேல் கேட்டால் என்ன ஆனது உமக்கு என்று கேட்டாள். See, the king did not know what to do, but Jezebel had the answer. ஆனால் இந்த ராஜாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனால் யேசபேலுக்கு எல்லா காரியமும் தெரிந்திருந்தது. Then he said, no, see, I asked for a vineyard and the person is not giving it to me. யேசபேல் அவனிடத்தில் கேட்டதற்கு ஆகாப் இவ்வாறாக பதில் சொன்னான், நான் நாபோத்தினிடத்தில் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், ஆனால் அவன் எனக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னான். Then she asked, you're a king, you're governing the whole land, you don't know what to do. ஆனால் யேசபேல் ராஜாவினிடத்தில் இவ்வாறாக சொன்னால், நீ இந்த தேசத்துக்கு எல்லாம் ராஜாவல்லவோ, நம்மால் இந்த காரியத்தை ஏன் செய்ய முடியாது என்று அவள் சொன்னாள். So you know what she did? எனவே அவள் என்ன செய்தாள் என்று தெரியுமா? Don't worry, I will give you the vineyard. கவலைப்படாதே, நான் உனக்கு அந்த திராட்சை தோட்டத்தை தருவேன். She wrote letters. அவள் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த 10 மூப்பர்களுக்கு கடிதங்களை எழுதினாள். Signed it with Ahab's name. ஆகாபுடைய பெயரால் அந்த கடிதங்களுக்கு முத்திரை போட்டாள். Took Ahab's seal, sealed those letters with Ahab's seal. ஆகாபுடைய முத்திரை எடுத்து அந்த கடிதங்களுக்கு எல்லாம் ஆகாபின் பெயரால் அந்த முத்திரையை போட்டாள். And set false witnesses against him. நாபோத்துக்கு எதிராக பொய் சாட்சிகளை நிறுத்தினாள். Read that, 1 Kings 21:8. முதலாம் ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி, ஆகாபின் பெயரால், that is signing in his name. Okay. படிங்க.
அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோட குடியிருக்கிற மூப்பரிடத்துக்கும் பெரியோரிடத்துக்கும் அனுப்பினாள். Bring him here, he is accused of something wrong. அவனை இங்கே கொண்டு வாருங்கள், அவன் ஏதோ ஒரு காரியத்தினால் தவறு செய்திருக்கிறான். Raised up 2 false witnesses to tell lies about him. அவனுக்கு விரோதமாக 2 பொய்ச்சாட்சிகளை எழுப்பி அவனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்ல வைத்தாள். And killed him. அவனை கொலையும் செய்தாள். What a powerful woman she was. அவள் எவ்வளவு ஒரு வல்லமையுடைய ஸ்திரீயாக இருந்திருக்கிறாள். There was another woman like this in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இவளை போன்ற இன்னொரு ஸ்திரீயும் இருக்கிறாள். So it was not simply a woman ruling, it was a spirit behind her. அது ஒரு ஸ்திரீயாக செய்கிற காரியம் அல்ல, அவர்களுக்குள் இருந்த அந்த ஆவி அவ்வாறாக செய்தது. There was another woman who had this power. இந்த அதே வல்லமையுடைய இன்னொரு ஸ்திரீயும் இருந்தாள். The only woman to sit on David's throne. தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்காரபடியாக வல்லமையுடைய ஒரே ஒரு ஸ்திரீ. Who is that? அந்த ஸ்திரீயா? Only one woman sat on David's throne. தாவீதுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்த ஒரு ஸ்திரீ. யாருக்காவது தெரியுமா? பேர் என்ன? Her name was Athaliah. அவளுடைய பெயர் அத்தாலியாள். She ruled for 6 years. அவள் 6 வருடங்கள் அரசாண்டாள். And the moment she came to power, அவள் வல்லமைக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு, she killed all the king's children. அவள் ராஜாவுடைய புத்திரர் எல்லாரையும் கொலை செய்தாள். And even her husband was influenced by her. அவளுடைய புருஷனும் கூட அவளால் அடக்கப்பட்டவனாக இருந்தான். Read 2 Chronicles. இரண்டாம் நாளாகும் 21ஆம் அதிகாரம் verse 6 6ஆம் வசனம். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாயிருந்தால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். Who is this? இந்த ஸ்திரீயா? No. Who is this person who walked like this? இவ்வாறாக நடந்த இந்த ஆள் யார்? verse 5 5ஆம் வசனம். யோராம் ராஜாவாகிற போது போதும். So it was King Jehoram who lived like this. இந்த யோராம் என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா தான் இவ்வாறாக வாழ்ந்தான். And one of the daughters of Ahab or daughters of Jezebel was his wife. ஆகாபின் குமார்த்திகள் அல்லது யேசபேலுடைய குமார்த்தி இவனுடைய மனைவியாக இருந்தாள். Who was his wife? இவருடைய மனைவியார்? We see he had a son. Jehoram had a son. இங்கு யோராமுக்கு ஒரு குமாரன் என்பதாக நாம் படிக்கிறோம். Son's name was Ahaziah. அவருடைய பெயர் அகசியா. Read 22 1 and 2. முதலாம் நாளாகும் 22ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். இரண்டாம் நாளாகவும் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். எருசலேமின் குடிகள் அவன் இளையகுமாரனாகிய அகசியாவை அவன் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள். அரபியரோட கூட வந்து பாளையமேறின தண்டில் இருந்தவர்கள் மூத்த குமாரை எல்லாம் கொண்டு போட்டார்கள். இவ்விதமாய் அகசியா என்னும் யூதாவின் ராஜாவாகிய யோராமின் குமாரன் அரசாண்டான். அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓம்ரியின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பெயர் அத்தாலியாள். So here we see Ahaziah's mother's name is Athaliah. இங்கு அகசியாவின் தாயின் பெயர் அத்தாலியாள் என்று நாம் வாசிக்கிறோம். So who is Athaliah? அத்தாலியாள் என்பவர் யார்? Jehoram's wife. யோராமுடைய மனைவி. And what did we read in the previous chapter? ஆனால் இதற்கு முந்தின அதிகாரத்தில் நாம் என்ன வாசித்தோம்? One of Ahab's daughters was Jehoram's wife. ஆகாபுடைய குமார்த்திகளில் ஒருத்தி அவனுடைய மனைவியாக இருந்தாள் என்று வாசித்தோம். Athaliah was in fact Jezebel's daughters. எனவே அத்தாலியாள் என்பவள் உண்மையில் யேசபேலுடைய குமார்த்தியாக இருந்தாள். Or because in those days they had more than one wife, at least she was part of that family. அந்த நாட்டில் ஒரு புருஷனுக்கு அநேக மனைவிகள் இருந்தபடியால் அவள் அந்த குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருந்திருக்கலாம். So either she was Jezebel's daughter or part of that family. ஆனால் ஏதோ ஒருவேளை அவள் யேசபேலுடைய குமார்த்தியாக இருந்திருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்தில் அங்கத்தினராக இருந்திருக்கலாம். So we see how that spirit passed on, and she had that as a woman
to kill all the people who are supposed to sit on the throne and sit herself and rule for 6 years. இங்கு எவ்வாறு இயேசுவினுடைய ஆவியானது இவளிடம் கிரியை செய்து எவ்வாறு அந்த சிங்காசனம் உட்கார வேண்டிய ராஜாவின் புத்திரர்கள் எல்லாம் கொண்டு போட்டால் அவருடைய ஆவி எவ்வாறு கிரியை செய்து என்று நாம் பார்க்கிறோம். Now, in this church of Thyatira, நாம் இந்த சபையில் தியேத்திரை சபை குறித்து பார்க்கும்போது such a woman has risen from inside the church. இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் அந்த சபை உள்ளிருந்து எழும்பினாள். What is she doing? அவள் என்ன செய்கிறாள்? She has this power to prophesy. அவள் தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடிய ஒரு வல்லமையுடையவராக இருந்தாள். And because of that, everyone mistook her gift for godliness. எனவே அந்த வரத்தை அவள் உடையவளாக இருந்தபடியால் அவள் ஒரு பக்தி உள்ளவள் என்று அங்கிருந்த ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். One thing we must realize. ஒரு காரியம் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். I can be a very gifted person, at the same time I can be fallen also. நான் ஒரு மிகப்பெரிய வரமுடையவனாக இருக்கலாம், அதே நேரத்தில் நான் ஒரு விழுந்து போனவனாகவும் இருக்கலாம். What is gift? வரம் என்றால் என்ன? I am giving this Bible as a gift to this brother. இந்த சகோதரனுக்கு இந்த வேதாகமத்தை நான் ஒரு பரிசாக தருகிறேன். I say take it. நான் சொல்கிறேன் இந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள். If it is a gift, I release it from my hands. இது ஒரு உண்மையாக ஒரு பரிசாக இருக்கும் என்றால் நான் என்னுடைய கையை விட்டு இவருக்கு தந்து விடுவேன். That is gift. அதுதான் வரம் என்பது. So also God gives gifts to people means they can use it, they can misuse it also. எனவே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வரத்தை கொடுப்பார் என்றால் அந்த வரத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதை சரியான விதத்திலும் உபயோகப்படுத்தலாம், தவறான விதத்திலும் உபயோகப்படுத்தலாம். So we should not think God is holding those gifts at one end and giving the other end to them. எனவே தேவன் அந்த வரத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கும்போது அந்த வரத்தின் மறுபக்கத்தை அவர் எப்பொழுதும் கையில் பிடித்திருக்கிறார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. He gives it to them, they can use it, they can misuse it. அவர் அந்த வரத்தை அவர்களுக்கு தாராளமாக கொடுத்து விடுகிறார். அவர்கள் அதை சரியான விதத்திலும் உபயோகப்படுத்தலாம், தவறான விதத்திலும் உபயோகப்படுத்தலாம். That is why in the Bible we see in the day of judgment many will come, Lord, we prophesied in your name. எனவேதான் வேதாகமம் இவ்வாறாக சொல்கிறது, நியாயத்தீர்ப்பின் நாளில் அநேக ஜனங்கள் தேவனிடத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? Lord, we said in Jesus' name we rebuke you to demons, and demons left the people. ஆண்டவரே நாங்கள் இவ்வாறாக சொன்னோம் அல்லவா, இயேசுவின் நாமத்தில் இப்போ என்று நாங்கள் பிசாசுக்கு அதட்டினோம் அல்லவா என்று சொல்லுவார்கள். Were they telling lies? அவர்கள் பொய் சொன்னார்களா? They were telling the truth. அவர்கள் உண்மைதான் சொல்லுகிறார்கள். Really demons left. உண்மையை பிசாசுகள் சென்றது. They really prophesied, saying, thus said the Lord. அவர்கள் உண்மையில் பிரசங்கித்தார்கள், தீர்க்கதரிசனம் சொன்னார்கள், இவ்வாறாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். Lord, in your name we did so many wonderful works. We were miracle workers. ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் அநேக அற்புதங்களை செய்தோம், நாங்கள் அதிசயங்களை செய்கிறவர்களாக இருந்தோம். He said, Jesus says, I never knew you. இயேசு சொல்கிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன். Then who did those things? அப்போது அந்த காரியங்கள் எல்லாம் செய்தவர் யார்? Not the devil. பிசாசு செய்யவில்லை. They did it using God's gifts. அவர்கள் தேவனுடைய வரத்தை உபயோகித்தே அந்த காரியங்கள் எல்லாம் அற்புதங்களை எல்லாம் செய்தார்கள். But they misused it. ஆனால் அந்த வரத்தை அவர்கள் தவறான விதத்தில் உபயோகித்தார்கள். Later on, evil powers would have taken over. கடைசியில் அந்த தீமையான வல்லமைகள் அவர்களை மேற்கொண்டிருக்கும். So just because a person does many gifts, we should not go after the person thinking that is godliness. எனவே ஒரு மனுஷனிடத்தில் அநேக வரைகள் கிரியை செய்யும் என்றால் அந்த மனுஷன் ஒரு பக்தியுள்ள மனுஷன் என்று அவனை பின்பற்றக்கூடாது. That is why the Bible says in the last days the devil will try to deceive even God's elect through lying signs and wonders. எனவேதான் வேதாகம் இவ்வாறாக சொல்கிறது, கடைசி நாட்களில் அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் அதிசயங்களின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்கள் நடைபெறும் என்று சொல்லுகிறது. So this woman was such a person. எனவே இந்த ஸ்திரீயானவள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாள். She probably had this gift of prophecy. ஒருவேளை அவளுக்கு இந்த தீர்க்கதரிசன வரமும் இருந்திருக்கலாம். But what was she doing? ஆனால் அவள் அந்த வரத்தை கொண்டு என்ன செய்தாள்? She was a fallen person. அவள் ஒரு விழுந்து போன ஸ்திரீயாக இருந்தாள். And she was now trying to win people in the church and defiling them. எனவே அந்த சபையில் இருந்ததான அந்த ஜனங்களை கரைப்படுத்தி தனக்காக அவள் தன்வசப்படுத்திக் கொள்ளும்படியாக விரும்பினாள். So she was trying to defile the church from within. எனவே அந்த சபையில் இருந்து கொண்டே அந்த சபையை தீட்டுப்படுத்தும்படியாக அவள் விழுந்தாள். This is Satan's work. இதுதான் சாத்தானுடைய கிரியை. Today the church can be such a powerful instrument, so that not only are the people in the church preserved, the entire nation is preserved because of the church. இந்த சபையானது மிகப்பெரிய வல்லமையுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அந்த ஆயுதத்தின் மூலமாக தேவனுடைய ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த முழு தேசமும் பாதுகாக்கப்படலாம். So a person is able to preserve his entire neighborhood. எனவே ஒரு மனுஷனானவன் தன்னுடைய God's child, ஒரு தேவனுடைய மனுஷனானவன் தன்னை சுற்றிருக்கிறதான எல்லாரையும் பாதுகாக்கக்கூடிய வல்லமுள்ளவனாக இருக்கிறான். That's why
even our neighborhood should be quiet for children of God. Not only should their houses be godly places, even their neighborhoods, nothing should happen. எனவேதான் ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்தில் அவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்களை குறித்து ஒரு பயமுடையவர்களாக அமைதியாக இருக்க வேண்டும். அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்களும் அவர்களை குறித்து ஒரு பயமுடையவர்களாக இருக்க வேண்டும். Even in our neighborhood there should not be a theft. நம்முடைய பக்கத்து வீட்டில் கூட எந்த திருடும் போகக்கூடாது. Even in our neighborhood there should not be fights. நம்முடைய சுற்றுப்புறத்திலும் எந்த சண்டையும் நடைபெறக்கூடாது. So if something happens, then we must wonder why is this happening. எனவே நம்முடைய சுற்றுப்புறத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடைபெறும் என்றால் இந்த காரியம் ஏன் நடைபெற்றது என்று நாம் ஆச்சரியப்பட வேண்டும். Recently in our neighborhood there was a quarrel in this neighborhood of this faith. இந்த சபையின் அருகிலும் சுற்றுப்புறத்தில் சமீபத்தில் ஒரு சண்டை நடந்தது. So immediately I realized this should not happen. உடனே நான் இவ்வாறாக உணர்ந்து கொண்டேன், இந்த காரியம் இவ்வாறு சம்பவிக்க கூடாது. We are a blessing to the whole neighborhood itself. நாம் இந்த சுற்றுப்புறத்தில் எல்லாருக்கும் நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். So because of our presence we should be able to keep the land from natural calamities also. எனவே நாம் இங்கே இருக்கிறபடியால் இயற்கை சீற்றத்திலிருந்து கூட நாம் இந்த தேசத்தை பாதுகாக்க கூட வல்லமையுள்ளதாக இருக்கிறோம். So if a tsunami breaks out in the city, we have to ask ourselves, why did we allow this to happen? எனவே பட்டணத்தில் சுனாமி வரும் என்றால் நாம் நம்மை பார்த்தே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும், ஏன் இவ்வாறாக நடந்தது என்று கேட்டுக்கொள்ள வேண்டும். So we have the power to avert accidents, to avert earthquakes, to avert storms and so on. எனவே நாம் விபத்துகளை தடுக்கக்கூடிய வல்லமைகளாகவும் புயல்களை தடுக்கக்கூடிய வல்லமைகளாகவும் பூமி அதிர்ச்சிகளை தடுக்கக்கூடிய வல்லமைகளாகவும் இருக்கிறோம். But what happens if corruption enters from within? ஆனால் தீட்டானது நம்மில் பிரவேசிக்கும் போது we lose that power. நாம் அந்த வல்லமையை இழந்து விடுகிறோம். So God was telling the church at Thyatira, தேவன் தியத்தீரா சபைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், you are all progressing, நீங்கள் எல்லாரும் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். But you don't realize inside this church there is something, a corrupting factor. உங்களுக்குள் ஒரு தீட்டுப்படுகிறதான ஒரு காரியம் இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளாவிட்டால், you are allowing that woman to stay inside and defile you. நீங்கள் அந்த ஸ்திரியை உங்களுக்குள் இருக்கும்படியாக ஒத்துக்கொண்டு அந்த ஸ்திரியினால் நீங்கள் கரைப்பட்டு போய்விடுவீர்கள். My judgment is going to come upon you. என்னுடைய நியாயத்திற்கு உங்கள் மேல் வரப்போகிறது. So in our lives also, amongst us and within us, we should not allow defilement. எனவே நம்முடைய ஜீவிதத்திலும் கூட நம்முடைய சுற்றிலும் நம்முடைய மத்தியிலும் நம்முடைய ஜீவித்தின் உள்ளிலும் நாம் தீட்டுப்படுகிறதை அனுமதிக்க கூடாது. So we have a spiritual lesson to learn from this also. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடமும் உண்டு. In history and in day-to-day life also, we know of so many women who have the power to influence men. சரித்திரத்திலும் நம்முடைய அனுதின ஜீவித்திலும் கூட வல்லமையுடைய ஸ்திரீகளை குறித்து நாம் காண்கிறோம். So many women rule the houses. அநேக ஸ்திரீகள் வீட்டை ஆளுகை செய்கிறார்கள். So many women have ruled nations through men. மனுஷர்களின் மூலமாக அநேக ஸ்திரீகள் தேசங்களை ஆளுகை செய்கிறார்கள். And it is history. So many prostitutes have ruled Rome through the popes. ஆனால் சரித்திரத்தில் இவ்வாறாக ரோம் தேசத்தை விபச்சார ஸ்திரீகள் போப்பின் மூலமாக ஆண்டார்கள் என்று சொல்லுகிறது. Those are the dark ages of the church. அப்போ அந்த சபைக்கு அது ஒரு இருண்ட காலமாக இருந்தது. So much of sin, so much of false doctrine, idolatry, all entered during those days. அநேக விதமான பாவங்கள், அநேக விதமான பொய் உபதேசங்கள், அநேக விதமான விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் அந்த சபையில் அப்பொழுது நடைபெற்றன. So from this incident we have a spiritual lesson to learn. எனவே இந்த காரியத்தின் மூலமாக, இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய பாடம் உண்டு. 1. We read of Jezebel. முதலாவது பாடம், நாம் இயேசபேலை குறித்து வாசித்தோம். She is a type of sin. அவள் பாவத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறாள். What is she doing? அவள் என்ன செய்கிறாள்? 2 things. 2 காரியங்களை அவள் செய்கிறாள். Read that verse again, verse 20. வெளிப்பட்டல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேலின் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு போதித்து வஞ்சிக்கும்படி. 2 things she is doing. அவள் 2 காரியங்களை செய்கிறாள். Teaching and seducing. அவர்களுக்கு போதிக்கிறாள், அவர்களை வஞ்சிக்கிறாள். Sin has these 2 aspects. பாவத்துக்கும் இந்த 2 அம்சங்கள் உண்டு. Sin comes seductively, that is, it tempts. பாவம் ஒரு
சோதிக்கக்கூடிய விதத்துல, பாவம் ஒரு சோதிக்கக்கூடிய விதத்தில் வருகிறது, வஞ்சிக்கக்கூடிய விதத்துல. So what a sin has a pleasure factor which deceives people into going after it. பாவமானது அது தரத்தில் ஒரு ஈர்க்கப்படுகிறதான ஒரு காரியம் உண்டு. அந்த ஈர்க்கப்படுகிற காரியத்தை பின்பற்றி அநேக ஜனங்கள் பாவத்தை நோக்கி செல்கிறார்கள். A snake charmer with his music is able to allure harmful snakes after him. ஒரு பாம்பாட்டியானவன் அந்த தன்னுடைய மகுடியை வைத்துக் கொண்டு அந்த பாம்பை தன்னுடைய மகுடிக்கு ஏற்றவாறு அசைக்கக்கூடிய வல்லமையுடையவனாக இருக்கிறார். Iron is powerful, but iron shakes before a magnet. இரும்பானது வல்லமையுடையதாக இருக்கிறது. அவள் இரண்டு காரியங்களை செய்கிறாள், seducing and teaching. போதிக்கிறாள், வஞ்சிக்கிறாள். That happens in our mind. நம்முடைய மனதிலும் இந்த காரியம் தான் நடக்கிறது. Sin will seduce us in the mind. பாவமானது நம்முடைய மனதில் நம்மை வஞ்சிக்கிறது. While it seduces, it is also speaking, communicating. நம்மை வஞ்சிக்கிற போதுதானே அது நம்மோடு பேச ஆரம்பிக்கிறது. Come on, do it this once. வா, இந்த பாவத்தை நீ இப்போதே செய். See, everybody is doing it. It's not a big wrong. எல்லாரும் இந்த பாவத்தை செய்கிறார்கள். இது ஒரு பெரிய தப்பு அல்ல. See, nobody is watching you. You won't be accused of it. உன்னை யாரும் கவனிக்கவில்லை, நீ அதனால் குற்றப்படுத்தப்பட மாட்டாய் என்று சொல்லுகிறது. You can avoid public punishment. நீ அந்த பொது தண்டனை வந்து தப்பித்துக் கொள்ளலாம். You can have the pleasure that is associated with that sin. நீ அந்த பாவத்தோடு இருக்கிற அந்த இன்பத்தை நீ அனுபவிக்கலாம். And the blood of Jesus is always available for you to ask pardon after you commit the sin. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் எப்போதும் உனக்கு உண்டாக இருக்கிறது. அந்த ரத்தத்தை நீ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். So this is how the sin teaches. இவ்வாறுதான் பாவமானது நமக்கு போதிக்கிறது. So it seduces, invites and convinces us. This is not so wrong. அது நம்மை வஞ்சித்து அதன் பிறகு நமக்கு போதிக்கிறது. இது ஒரு பெரிய தவறு அல்ல என்று நமக்கு போதிக்கிறது. That's the spirit of Jezebel. இதுதான் இயேசுவினுடைய ஆவி. So while Jezebel rises up within the church, the woman, அந்த ஸ்திரீயாக இயேசுபேல் அந்த சபையில் எழும்பும்போது, when sin rises up in the church to teach and seduce and defile people, பாவமானது சபையில் எழும்பி போதிக்கவும் வஞ்சிக்கும் ஜனங்களை செய்யும்போது, who should rise up? அந்த நேரத்தில் யார் எழும்ப வேண்டும்? Ahab became a slave to Jezebel. ஆகாப் இயேசுபேலுக்கு ஒரு அடிமையாக காணப்பட்டார். The whole nation became a slave to Athaliah till a priest rose up and killed her. முழு தேசமும் அத்தாலியாவுக்கு அடிமைப்பட்டது. அந்த தேசத்தில் ஒரு ஆசாரியன் எழுந்தும் வரைக்கும் அந்த தேசம் அத்தாலியாவுக்கு அடிமைப்பட்டதாக இருந்தது. So also, although Thyatira, the church at Thyatira was progressing spiritually, அதுபோலவே தியேத்திரா சபையானது ஆவிக்குரிய பிரகாரமாக முன்னேறிக் கொண்டிருந்தாலும், this church is now dangerously poised so as to face destruction by corruption from sin within. ஆனால் அந்த சபையில் அந்த பாவமானது அந்த சபையில் கரைப்படுத்தி மிகவும் அபாயகரமான ஒரு இடத்திற்கு வந்து சென்று விட்டது. Now who should arise? இப்போது யார் எழும்ப வேண்டும்? Men should arise. மனுஷர்கள் எழும்ப வேண்டும். What do you mean by men? மனுஷர்கள் என்று We are அழைக்கப்படுகிறார்கள். not speaking by literal men and women. We are speaking of literal men and women. எழுத்தும்படியான மனுஷர்கள் மனுஷிகள் அல்ல. Woman here speaks of sin. இங்கு மனுஷன் என்று அழைக்கப்படுகிறவர் பாவத்திற்கு நிழலாட்டமா இருக்கிறார். Represented by Jezebel. இயேசுபேல் அதற்கு நிழலாட்டமா இருக்கிறார். At this time, men should arise. இந்த நேரத்தில் மனுஷர்கள் எழும்ப வேண்டும். Who are men? மனுஷர்கள் யார்? All children of God, we are the men. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தான் மனுஷர்கள். We should arise and control that spirit. நாம் இந்த ஆவிக்கு விரோதமாக எழுதி அந்த ஆவியை கட்டுப்படுத்த வேண்டும். When sin increases not only in the church, we should control it in the world also. பாவம் சபையில் எழுதும்போது மாத்திரமல்ல, இந்த முழு உலகத்தில் இருக்கிற அந்த பாவத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். When revival broke out in England, இங்கிலாந்து தேசத்தை எழுப்புதல் ஆரம்பித்த போது, in Wales, வேல்ஸ் தேசத்தில் ஆரம்பித்த போது, it is said that all the cinema theaters and all the toddy shops shut down. அங்க இருந்த எல்லா சினிமா தியேட்டர்களும் எல்லா பொழுதுபோக்கு சாலைகளும் மூடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. See, the revival in the church changed the land also. அந்த சபையில் இருந்துதான் அந்த எழுப்புதல் அந்த முழு தேசத்தை மாற்றிவிட்டது. There is a book about John Wesley. ஜான் வெஸ்லி பற்றி தான் ஒரு புத்தகம் உண்டு. You know what is the title? அதோடைய தலைப்பு என்ன என்று தெரியுமா? England before and after John Wesley. இங்கிலாந்து ஜான் வெஸ்லிக்கு முன்பாக, ஜான் வெஸ்லிக்கு பின்பாக என்ற தலைப்பு. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Before John Wesley started his ministry, how was England? After John Wesley started his ministry, how was England? He had the power as one man to change a whole country. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஜான் வெஸ்லி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இங்கிலாந்து தேசம் எப்படி இருந்தது என்றும், அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு அந்த தேசம் எப்படி இருந்தது என்றும், அவர் ஒரு மனிதனாக அந்த தேசத்தை எவ்வாறாக ஆவிக்குரிய பிரகாரமாக நடத்தினார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. Today the whole world is being influenced and seduced by sin. இன்று முழு உலகம் பாவத்தால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறது. Sin is no more called sin, it is called self-respect.
பாவம் என்பது ஒரு பாவம் என்று அழைக்கப்படுகிறது, அது ஒரு சுயமரியாதை என்று அழைக்கப்படுகிறது. Sin is no more something dirty, it is part of fashion. பாவம் ஒரு அசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது, அது ஒரு ஆடம்பரம் என்று அழைக்கப்படுகிறது. So it is something that everyone must do. அது ஒரு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. If you don't do it, you are someone outdated behind the times. நீங்கள் அந்த காரியத்தை செய்யாவிட்டால் நீங்கள் இப்போது இருக்கிற காலத்துக்கு பின்னாக இருக்கிறீர்கள். That's today's world. இந்த உலகம் இப்போது இந்த நாளில் இப்படித்தான் இருக்கிறது. All the powerful, able-bodied people, able-bodied, that is well-built people, நல்ல பலசாலியான மனுஷர்களும், educated people, கல்வி நிபுணர்களும், rich people, பணக்கார மனுஷரும், they are all shaking before sin. அவர்கள் எல்லாரும் பாவத்துக்கு முன்பாக நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். All are submitting before this Jezebel. எல்லாரும் இந்த ஏசபேலுக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். But today, ஆனால் இன்று children of God should rise up as men. தேவனுடைய ஜனங்கள் இவர்களுக்கு விரோதமாக மனுஷர்களாக எழுத வேண்டும். You look at the pictures in the advertisement boards these days. இந்த விளம்பர படங்களில் இருக்கிற அந்த காட்சிகளை பாருங்கள். They are worse than what they were a few years ago. முந்தின நாட்களை பார்க்கலாம் இப்போது இருக்கிறதான அந்த காட்சிகள் மிகவும் மோசமானதாக இருக்கிறது. So many naked pictures are freely put on the walls. அநேக நிர்வாண படங்கள் சுவர்களில் தாராளமாக ஒட்டப்பட்டிருக்கிறது. Why? ஏன்? Because Jezebel is playing havoc in the nation. ஏனென்றால் ஏசபேல் தன்னுடைய தேசத்தில் அவள் தாராளமாக விளையாடி கொண்டிருக்கிறார். But you and I, we have a spiritual responsibility not only in the church but in the nation as well. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த சபையில் மாத்திரம் ஒரு உத்தரவாதம் அல்ல, இந்த முழு தேசத்திற்கும் ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. Now, the Bible says to deliver a person in a house, you have to first bind the strong man in the house. ஆனால் வேதாகம் இவ்வாறாக சொல்கிறது, ஒரு மனுஷனை ஒரு வீட்டிலிருந்து விடுவிக்கும்படியாக அந்த வீட்டில் இருக்கிற பலவானை முந்தி கட்ட வேண்டும். Only then you can take control of the house. அப்போதுதான் அந்த வீட்டை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். If India should come under the control of Jesus, இந்தியா இயேசுவின் கட்டுப்பாட்டின் கீழ் வரும்படியாக, if Chennai should come under the control of Jesus, சென்னை இயேசுவின் கட்டுப்பாட்டின் கீழ் வர வேண்டும் என்றால், if we have to go out and preach to souls and bring them to Jesus, நாம் ஆத்மாக்களிடத்தில் சென்று அவர்கள் பிரசங்கித்து இயேசுவின் அந்த ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் என்றால், first of all we have to bind the strong man that is deceiving the masses. இந்த உலகத்தில் அந்த மோசப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பலவானை முந்தி கட்ட வேண்டும். We have to first of all bind the spirit of Jezebel that is deceiving people in the world. முதலாவதாக அந்த இயேசபேலின் ஆவியை வஞ்சிக்கிறதான அந்த ஆவியை நாம் கட்ட வேண்டும். How many men are in this church? இந்த சபையில் எத்தனை மனுஷர்கள் இருக்கிறார்கள்? How many men are going to rise up to put that Jezebel down? இந்த இயேசபேலை கீழே தள்ளும்படியாக எத்தனை மனுஷர் எழுத போகிறார்கள்? Jezebel of the Old Testament was so powerful. She had so many men under her control. ஏற்பாட்டில் இருந்ததால் அந்த இயேசபேல் என்கிற ஸ்திரியானவள் மிகவும் வல்லமையுள்ளவளாக இருந்தால் அவளின் கீழ் அநேக மனுஷர்கள் இருந்தார்கள். One Jehu rose up. ஆனால் ஏகு அவளுக்கு விரோதமாக எழுந்தின போது, he started rising up one after the other. He started killing everyone associated with Jezebel. அவளோடு சம்பந்தப்பட்டிருந்த எல்லா மனுஷரும் அவன் கொண்டு போட ஆரம்பித்தான். Finally he went to face her. கடைசியாக அவள் அவனை சந்திக்க முடியாத சென்றான். She changed her hairstyle. அவள் தன்னுடைய தலையை மாற்றினாள். She painted her face. கண்களுக்கு மையிட்டுக் கொண்டாள். Tried to be as beautiful as possible. எவ்வளவு அழகாக இருக்க முடியுமோ அவ்வளவு அழகாக அவள் தன்னை And வெளிப்படுத்தினாள். spoke to him from the window upstairs and tried to seduce him. அவள் பலகனின் வழியாக அவனோடு கூட இருந்து அவனை வஞ்சிக்கும்படியாக வாஞ்சித்தாள். What did he say? ஏகு என்ன சொன்னான்? Who is on the Lord's side? Who is on the Lord's side? He asked. பட்சத்தில் இருக்கிறது யார்? From down he asked to the house, who is on the Lord's side? கீழே இருந்து அவன் கீழே இருந்து கொண்டு அந்த பலகனில் இருந்து பேசுகிறது யார் என்று கேட்டான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் என்று கேட்டான். Two men looked out. இரண்டு மனுஷர்கள் மேலே இருந்து எட்டி பார்த்தார்கள். Throw her down. அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொன்னான். That's how Jezebel came to an end. இவ்வாறு தான் இயேசபேல் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டார். In this church, who is on the Lord's side? இந்த சபையிலும் கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பவர்கள் யார்? Who will rise up to throw this Jezebel down? இந்த இயேசபேலை கீழே தள்ளும்போது யார் எழுத போகிறார்கள்? Shall we all close our eyes? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். God is looking for men like Jehu. ஏகை போல மனுஷர்களை தேவன் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார். We all have our personal weaknesses. நம்ம எல்லாருக்கும் சொந்த பலவீனங்கள் உண்டு. We all have our temptations. நம்ம எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. We are all in the flesh. நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். This Jezebel might rise up and fight against us also. இந்த இயேசபேல் நமக்கு விரோதமாக எழுந்து நம்மோடு யுத்தம் செய்யலாம். But remember, God is in us also. ஆனால் ஒன்றை மனதில் கொள்ளுங்கள், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். We don't have to dance before Jezebel. நாம் இயேசபேலுக்கு முன்பாக நடுங்க வேண்டாம். We don't have to tremble before Jezebel. நாம் இயேசபேலுக்கு முன்பாக நடுங்க வேண்டாம். God has given us an anointing. தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். God has given us a calling. தேவன் நமக்கு ஒரு அழைப்பை தந்திருக்கிறார். Throw that Jezebel down. அந்த இயேசபேலை கீழே தள்ளும்படியாக, not only in my life, என்னுடைய ஜீவிதத்தில் மாத்திரமல்ல, not only in the church,
சபையில் மாத்திரமல்ல, even in the city, பட்டணத்திலும் கூட, even in the nation, தேசத்திலும் கூட, all filth and fornication should be wiped out of the land. எல்லா அசுத்தமும் விபச்சாரமும் தேசத்திலிருந்து அகற்றி போடப்பட வேண்டும். Shall we all pray for 1 minute? ஒரு நிமிஷம் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். Lord, I dedicate my life. தேவனே, நான் என்னுடைய ஜீவித்தை பிரதிஷ்டை செய்கிறேன். There should be holiness in this land. இந்த தேசத்தில் ஒரு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். Dirty pictures should be wiped out of the land. அசுத்தமான காட்சிகள் தேசத்திலிருந்து போய்விட வேண்டும். Sin should be wiped out from young people. பாவமானது வாலிப ஜனங்களிலிருந்து போய்விட வேண்டும். Let us all start praying. நாம் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். Oh God, have mercy, Lord Jesus, do a work of cleansing in the land, oh God. To Rabba Urabba Shantu de Bigita Banka Rabba Shantu de Riyamani Amantu. Thank you, Jesus, Jesus, Jesus. We praise, we praise, we praise you, Jesus. We praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. Urabba Shantu de Bigita Rabba Lawantu de Bigita Banka Ramani Amantu. Thank you, Jesus. We praise you. தாவீதுனுடைய கையில் ஒரு பட்டயம் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, ஒரு கல்லும் கவனம் தான். ஆனா அதை வைத்துக் கொண்டு தாவீது சொல்லுகிறான், உன்னுடைய தலையை, கோலியத்தை பார்த்து, உன்னுடைய தலையை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் என்று சொல்லி. ஒரு கல்லை வைத்து தலை எடுத்து போட முடியுமா? ஒரு கவனை வைத்து தலை எடுத்து போட முடியுமா? ஆனால் தாவீதிடத்தில் விசுவாசம் இருந்தது. சேனையின் அதிபதியினுடைய தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை சவால் விடுகிற இவன் யார்? இதே போல இந்த யெசபேலின் ஆவி தீட்டான காரியங்கள் இன்டர்நெட் மூலமாக, அழுக்கான படங்கள், போஸ்டர்கள் மூலமாக, தீய சம்பாஷணைகள், ஜீவியங்கள் மூலமாக, தீய ஆவிகள் தேசத்தில் உள்ளதான பாவப்பட்ட ஜனங்களை வஞ்சிக்க போகும்போது சபையில் உள்ளவர்கள் தான் எழும்ப வேண்டும், மனுஷர் எழும்ப வேண்டும். தீட்டுப்படுத்துகிறதான வல்லமை கீழ்ப்படுத்தி அதை கொன்று போட்டு தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தையும் அழைப்பையும் தேவன் நமக்கு தர விரும்புகிறார். சிதமானியாவா துர்ராமானா ஹந்துராபாலியா திரு பிதாமாவுனியா மதுரை ஷமானியா உர்ரமா ஹந்து லட்சியா சோலமாரியா தியானமா ஹந்துரி விகதமா ஹந்துரி விகதமா காரவாலியா திரு. Jesus, thank you, Lord. Thank you, Jesus. Praise you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise you. சென்னை பட்டணம் இயேசுவுக்கு தான் சொந்தம், அது பிசாசுக்கு சொந்தம் அல்ல. சென்னை பட்டணத்தில் எந்த தீட்டும் அருவருப்பும் இருக்கக்கூடாது. இது ஒரு பரிசுத்த பட்டணமாக மாற வேண்டும். முழு இந்தியா இயேசுவுக்கு சொந்தம், முழு இந்தியா இயேசுவுக்கு தான் சொந்தம். சாலேம் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். சாலேம் ராஜரீகம் செய்குவீர், நீதி ஓங்கிடவும் ராஜ்யமெங்கும். ராஜாக்கள் பிரமிக்க, சாதுகள் நடுங்க, சீயோனை சீர தகுவீர். ராஜாக்கள் பிரமிக்க, சாதுகள் நடுங்க, சீயோனை சீர தகுவீர். ராஜாக்கள் பிரமிக்க, சாதுகள் நடுங்க, அருமையான இயேசுவே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையை தந்த மாணவத்துக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாணவர்களிலே நம்ம தேசத்துக்கு வரும் ஆண்டவரே. இந்த சமூகத்தில் பாடவும் துதிக்கும் மிகவும் தந்ததான குருதான திருப்பிக்காக ஸ்தோத்திரம். இந்த மாநில கத்திரி ஆவியாகவும் தனக்கு ஆசீர்வாதம் அந்த ஆலோசனைக்காக துதிக்கிறோம். விசேஷமாக தியாத்திரா சபைங்க தாவி இருபத்தி நம்ம படிக்கலையா தேசத்திலே ஸ்தோத்திரம். இந்த அர்த்த ஜீவன கண்களோரான் வெளிப்பட்டு என்று பார்க்கிறோம். அந்த தான் எங்களை பாதங்களை தேவகுமாரனை வெளிப்பட்டு என்று பார்க்கிறோம். அர்த்தம் ஜீவன என்பதற்கு தாவி மனுஷை பாடத்தை மறைக்கப்பட்டாலும் என்னுடைய கண்ணுக்கு மறைவாங்க ஒன்றும் என்று சாஸ்திரிய தாவி குடும்பாக பாதத்தில் சன்னிதான நடந்துக்கொள்ளியா தன்னை பேச்சிருக்கும் சட்டத்தால் ஸ்தோத்திரம்.
இந்த காரோட வேலைக்குள்ள பார்க்கும்போது கட்டாவே இந்த தாவே வார்த்தை இந்த பார்க்கிறவங்க தாவே இந்த வார்த்தை அவருடைய பிரமிடப்பட்டது கொத்தான சுத்த சொற்களா என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே குறைவில்லை என்று பார்க்கிறோம். இந்த வார்த்தை தவறில்லை என்று பார்க்கிறோம். இந்த தாவே உறுதி உள்ளதற்கா இந்த வார்த்தை உறுதி இருக்கிறது பார்க்கிறோம். இந்த வார்த்தையை எழுத்திற்கு தாவே இந்த தவறு இல்லை என்று பார்க்கிறோம். தாவே அதே போல தாவே வார்த்தையிலுக்கு தாவே வார்த்தை செய்திருக்க தாவே சீவித்தை பக்குவப்படுத்திக் திரும்ப தர முடியாது விசேஷமாக சேத்தல சபைகத்த நிறைய பகுதியிலிருந்து பகுதியில் என்று பார்க்கிறோம். அதை தாவே ஒரு புண்ணியிலும் நீதியிலே பெருமையிலும் தாவே ஒவ்வொரு அன்பில் தாவே ஒவ்வொரு நீதிபதிகளை பகுதியில் தாவே ஒரு அதிகமாக பெருமையாக என்று பார்க்கிறோம். அந்த சபைக்கு ஒரு நீதி என்று பார்க்கிறோம் ஐயா. அதே போல ஒவ்வொரு ஜீவத்தில் ஒரு சபையில் தாவே ஒவ்வொரு நீதியில் சிறிய கதை நாட்டில் அதிகமான சிறிய கத்திற்கு முன்பாக தொழில்படுகிற தேசியாகிறோம். பகுதியில் எழுந்து பார்க்கிறோங்க தாவே ஏசுகின்ற தாவே ஒவ்வொரு தாவே தங்கிக்க தாவே தீர்த்தி என்று சொல்லி இந்திய காரணம் ஏசுதான் படைக்கப்பட்டது சிக்கிரம் கட்டாக தாவி அதில் ஏதினால் என்று பார்க்கிறோங்க தாவே அது நாட்டில் தாவாக மனுஷரை வகித்தால் என்று பார்க்கிறோம். தாவி சபையில் காணப்படக்கூடாது தாவி நாட்டில் ஒவ்வொரு இயேசுவின் ஆவில்தான் தாவே ஒவ்வொரு ஜனங்களை காணப்படாதபடி இயேசுகள் இருக்கத்தாவே ஸ்திரீயாக மட்டுமில்லை அவர் ஆவி என்று பார்க்கிறோம். இந்த ஆவி என் சபையில் கலக்காதபடி குறைக்காதபடிக்கு உங்களுடைய இயேசுவின் ஆவி என் ஜீவத்திலும் இந்த சபையில் காணப்படாதபடிக்கு நான் ஒத்திருக்கிறவர்களாக காணப்படப்பட்ட முயற்சியாகிறோம். நாட்டிலேயே தந்த ஆலோசனைகளுக்கு பட்டுக்கொள்ள என் ஜீவத்துக்கு தந்ததான் தாவி என் ஜீவத்தை ஈர்த்துக்குள்ள தந்தான் வெற்றி சட்டத்துக்காக ஸ்தோத்திரம். நாக்குள்ளே கட்டாவி ஆதிகளுக்கு அதிகமாக வழங்கிக்கொள்ளும் பெருகவும் எங்களுக்கும் ஜனங்களுக்கும் கட்ட சீசியாகிறோம். கடைசி நாட்டில் கட்ட சேர்த்துதான் வச்சிருக்கும் சட்டம் வாங்கி இதை ஈர்த்திக்கிட்டும் புதுப்பிக்கிட்டும் உள்ளவர்கள் ஒருவராக தேசத்தில் ஆதிக்கம் கட்டா இடம்பெடுத்து கஷ்டப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கட்டாவே நாட்டில் ஒரு பயபக்தியான ஜீவத்தில் சீக்கட்ட உதவி செய்யாகிறோம். இதை ஜீவத்தில் காணப்படுதான் தீமையான பகுதியை விட்டு எரிந்து கட்டாவே மென்மையான பகுதியை தேடிக்கொள்ள தாவே உதவி செய்தியாகிறோம். சபை நாட்டினாவே அலை செய்தியாகிறோம். தாவே கண்கள் எல்லாவற்று கொண்டு பார்க்கிறோம். காரணமாக உச்சமரால் காணப்படுகிற சீட்டு பத்திரத்துக்களை உதவி செய்தியாகிறோம். தங்கள் ஆலோசனைக்காக இருக்கிறோம். கட்டத்தான் ஆலோசனை நடக்கும். இந்த ஆலோசனை உருவாக்கப்பட்டது காரணம் ஆயத்தமாக கேட்கிறோம். Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Hallelujah!